பவன் கல்யாண் இதை கண்காணிக்கிறதுக்கு தேசிய அளவில் ஒரு குழு பர்ஃபெக்ட். பவன் கல்யாண் ஸ்டேட்மெண்ட் தான் இதில் ஆக்கப்பூர்வமான ஒரு கருத்து சார். அங்கே அந்த கோவில்கிட்ட அந்த கோவில்ல இருந்து கண்காணிக்கக்கூடிய உறுப்பினர்களால் கதை கண்டுபிடிக்க முடியல, சாமிக்கு அர்ச்சனை செய்யக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய சாமியார்களால் பண்ண முடியல, தேசிய அளவில் ஒரு கமிட்டி கண்காணித்து விட முடியுமா? இது நீங்கள் பாருங்கள், தேசிய அளவில் இப்படி ஒரு போர்டு உருவாக்கணும், எல்லா கோயில்களிலும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி பார்க்குறீங்க? ஒரு இடத்துல மாட்டுக்கறி கண்ணுக்குட்டியை திருடிட்டாங்கன்னு சந்தேகப்பட்டு ஒரு இடத்துல ஒரு வன்முறை நடந்ததை இந்தியா முழுசும் எடுத்துகிட்டு வந்து பொதுமைப்படுத்த உங்களால் முடியும் அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வருமானம் இருக்கிற ஒரு கோவிலில், பெரிய அளவில் பக்தர்கள் வர கோயிலில் நடந்த ஒரு பிரச்சனையை இதே மாதிரி மற்ற கோயில்களையும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஏன் யோசிக்கக்கூடாது? ஒரு பாஜகவுடைய மிஸ்கன்செப்ஷன்ல பண்ணா கரெக்ட், கன்செப்ஷன்ல பண்ணா ரேர். பாஜகவுடைய கருத்து தான் பவன் கல்யாண் முன்மொழிஞ்சிருக்காரா? பவன் கல்யாணோட கருத்து அஸ்வத்தாமனுக்கு சரின்னு படுது.